அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது ஆவியும் மனவாட்டியும் வாய் என்பார்களாக, கேட்கிறவனும் வாய் என்பானாக. அப்ப என்ன அர்த்தம்? சபை வேறு, கேட்கிற யோவான் வேறு என்று அர்த்தம். அப்போ இந்த வசனத்தின் எல்லாம் தெளிவா இருக்கு. சபை பரலோகத்துல 4ஆம் அதிகாரத்திலயோ 5ஆம் அதிகாரத்திலயோ 6ஆம் அதிகாரத்திலயோ இல்ல அப்படின்னு இருக்கு. சபை அப்ப எங்கதான் பரலோகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 9வது வசனத்தை வாசியுங்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இங்கேதான் சபை நிக்குது. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துலதான் சபை சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிக்குது. தொடர்ந்து அவங்கள பத்தி கேட்கும் போது இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார் என்று கேட்டபோது அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இதெல்லாம் வசனம் சொல்லப்படுது. சோ சபை அங்க நிக்கிறது அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சபை இங்க நிக்கிறத பத்தி அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா பாடும்போது என்ன பாட்டு பாடுறாங்கன்னா, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு குருத்தோலையை பிடித்துக் கொண்டு பாடுறாங்க. அது இந்த வசனத்தின் அடிப்படையில தான் பாடுவாங்க. ஆனா சபை 4ஆம் அதிகாரத்திலே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது உங்களுக்காக தான் சொல்றேன். இது நான் போற இடங்கள்ல இந்த விளக்கத்தை கொடுத்துட்றேன். எதுக்காக அப்படின்னா, இந்த முத்திரைகள் புஸ்தகம் வருகைக்கு முன்பாக உடைக்கப்பட வேண்டியது. இப்ப மத்திய 24ஆம் அதிகாரத்தை நீங்க தியானிச்சீங்கன்னா, இயேசு கிட்ட நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்க இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா வரிசைக்கிரமா இயேசு சொல்லுவார். 3வது வசனத்துல அவங்க கேட்பாங்க. 8வது வசனம் வரைக்கும் 7 அடையாளங்களை சொல்லுவார். அநேகரின் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள் 7 சொல்வார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் அடுத்த வசனத்தில் இருக்குது. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, வேதனைகள் ஆரம்பிக்கும், உபத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 7 அடையாளங்கள் இருக்கு. அந்த 7 அடையாளங்களுடையதான விளக்கம் தான் இந்த 6ஆம் அதிகாரத்துல இருக்கு. கரெக்டா இது முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்துல சபை பரலோகத்துக்கு போயிடுது. இவைகளுக்கு பின்பு அப்படின்னு இருக்கு. அதனால இந்த 6ஆம் அதிகாரத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்கள் அத்தனையுமே நம்முடைய காலத்தில் வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டியது, கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய அர்த்தம். கடைசி காலம் என்பது எது? ஒவ்வொரு காலத்திலும் கடைசி காலம் இருக்கு. எல்லா காலத்திலும் கடைசி காலம் இருக்கு. உதாரணமா 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது அது என்ன காலம் என்று சொல்லப்படுகிறது? கடைசி காலம். கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேனர். அங்கேயே கடைசி காலம் ஆரம்பிச்சிடுது. அதான் கடைசி காலம். இப்போ இவர் எழுதுறார் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, பிள்ளைகளே இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இதை, அந்த வசனம் என்ன சொல்லுது? அதனாலே எடுத்தீங்களா இல்லையா? பைபிள் எல்லாரும் எடுத்திருக்கிறீங்களா? அதனாலே இது கடைசி காலம், இது கடைசி காலம் என்று அறிகிறோம். சோ அப்ப யோவானுக்கு அவர் காலத்திலே கடைசி காலம் என்று அவர் நினைக்கிறார். அந்த காலத்துல சில அடையாளங்களை அவர் பார்க்கிறார். பார்க்கும்போது அவருக்கு அது கடைசி காலமா இருக்கிறது. சோ ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த காலகட்டத்துல ஒவ்வொரு காலகட்டத்துக்குரிய கடைசி கால அடையாளங்கள் இருக்கும். அதுல நம்முடைய காலத்துல எது கடைசி கால அடையாளம்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு காலையில பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது என்ன அடையாளம்? கடைசி காலத்தினுடைய அடையாளம். கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள். ஓசியா 3:5 நம்ம பார்த்தோம். சோ நம்ம காலத்துல கடைசி காலத்துக்கு அடையாளம் வந்துடுச்சு. சோ ஒவ்வொரு காலத்திலும் கடைசி காலத்துக்குரிய அடையாளம் இருக்கிறது. அப்ப இந்த புஸ்தகம் எப்போ உடைக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கடைசி காலத்துல, முடிவு காலத்துல உடைக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கடைசி காலம் நம்ம காலத்துல ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுக்கு எது அடையாளம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்து தங்கள் சொந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வது. இதுதான் கடைசி காலத்துக்குரிய அடையாளமா இருக்கிறது. இப்ப நாம 3 அதிகாரங்களை எடுத்து வச்சுக்கொள்ள போகிறோம். நீங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க, இங்க வேதத்தை விரும்புறவங்க தான் இங்க வந்திருப்பீங்க. கண்டிப்பா எங்க மீட்டிங்க்கு ஆசீர்வாதத்துக்கு நீங்க வந்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், கன்ஃபார்மா தெரியும். சோ அதனால இப்ப நீங்க எல்லாம் வேதத்தை நல்லா வாசிக்கிறவங்களா தான் இருப்பீங்க. 3 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சகரியா 1ஆம் அதிகாரம், சகரியா 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம். இது 3ஐயும் திருப்பி கையில வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த 3ல இருந்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை தியானிக்க போறோம். கவனிங்கள், இது எதுவுமே கதை அல்ல. இதுல சொல்லப்படுகிறது எல்லாம் ஏதோ பிரசங்கத்துக்காக சொல்லப்படுகிற விஷயங்கள் அல்ல. இவையெல்லாம் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற குறிப்புகள். இதுக்கு இங்கிலீஷ்ல பைபிள் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிளுக்குள்ள சில கோடு இருக்கும், அந்த பைபிள் கோடு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்போ 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, 4 குதிரைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அதற்கு பிறகு ஒரு பலிபீடத்தை குறித்து பேசுகிறார்.
அதற்கு பிறகு 6ஆம் அதிகாரம் 6வது முத்திரையை குறித்து பேசுகிறார். இது முடிஞ்ச உடனே சபை பரலோகத்தில் இருக்கிறத நாம பார்க்கிறோம். இந்த 4 குதிரைகள் அப்படின்னா என்ன, எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 5வது வசனத்தை வாசிங்க. 6:5 வாசிங்க. அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். அந்த 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்துல 4 குதிரைகளை பத்தி அங்க இருக்கு. அங்கேயும் வெள்ளை, சிவப்பு, கருப்பு, புள்ளி புள்ளியான குதிரை அப்படின்னு இருக்குது. இந்த 4 குதிரைகளை பத்தின விளக்கம் என்னன்னா, 4 ஆவிகள். இந்த 4 ஆவிகள் என்ன செய்யும்னா, அந்த 6ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வட தேசத்துக்கு போச்சு, அதுக்கு போய் பூமியில சுத்தி திரிஞ்சது, கர்த்தருடைய சித்தத்தை செய்தது அப்படின்லாம் இருக்கும். சோ இந்த ஆவிகள் என்பது எதை குறிக்கிறதுனா, கர்த்தருடைய சித்தத்தை பூமியில செய்யக்கூடியது. ஆண்டவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ, என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை எல்லாத்தையும் பூமியில செய்யும். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, பூமியில பொதுவாக நம்ம இருக்கிற ராஜாக்கள் எல்லாரும் இருப்பாங்க இல்லையா, ஜனாதிபதிகள், பிரதமர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. அவங்களாம் என்ன செய்வாங்க, தாங்கள் ஒரு திட்டத்தை ஜனங்களுக்கு செய்யணும்னா தனக்கு கீழே இருக்கிற துறை மந்திரிக்கு அதை அனுப்புவாங்க. அந்த துறையில இருக்கிற அந்த மந்திரி என்ன செய்வாரு, தனக்கு கீழே இருக்கிற ஒரு IAS ஆபீசர், சீனியர் ஆபீசருக்கு அனுப்புவார். அவர் என்ன பண்ணுவார்னா, தனக்கு கீழே இருக்கிற இன்னொரு அதிகாரி கிட்ட அனுப்புவார். அவர் தான் கொண்டு போய் ஊழியர்கள் வழியாக ஜனங்களுக்கு அது செய்யப்படும். நீங்க உங்களுக்கு அரசாங்கத்துல வரக்கூடிய எல்லாத்துக்கும் புரோட்டோகால், இதுதான் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க, இதான் முறைமை. அதே இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா முதல் கவர்மெண்ட் எங்க இருக்குன்னா பைபிள்ல தான் இருக்குது, பரலோகத்துல தான் இருக்குது. உம்முடைய ராஜ்யம் பூமியிலே பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாகும். நான் ஒரு விஷயத்த நல்ல வேதத்தை வாசிக்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ஆவியானவர் வெளிப்படுத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சும்மா சாதாரண ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், கர்த்தர் ஒருவரே அப்படின்னு வாசிக்கிறோம்ல. ஆக்சுவலா கிரியேட்டர் அவர் ஒருத்தர் தான் கிரியேட்டர். இந்த பூமியில நீங்க பாக்குறது அத்தனையுமே காப்பி, எல்லாமே காப்பி. ஆனா பிசாசு கிட்ட இருக்க ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவன் நல்ல போட்டோ காப்பி மிஷின் வச்சிருக்கான், ஜெராக்ஸ் மிஷின். அவன் அடிக்கிற காப்பி ஒரிஜினல் மாதிரி அடிக்கிறான், அவ்வளவுதான் விஷயமே. ஏன்னா அவன் கிரியேட்டர் கிடையாது, ஒரே ஒரு கிரியேட்டர் தான் இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே, ஒரு கிரியேட்டர் தான், அவர் ஒருத்தர் தான் கிரியேட்டர். அவர்கிட்ட இவன் அடிக்கிற காப்பியை நல்லா அடிக்கிறான். சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யாராவது உணவு கொடுப்பாங்க சாப்பாடு, அது அந்த பிரசன்ட் பண்ற ஆள் இருக்குல்ல டேபிள்ல, அழகா பிரசன்ட் பண்ணி பேர் வாங்கிட்டு போயிடும். சமைச்சால் வேற யாராவது இருப்பாங்க, அதை கொண்டு டேபிள் மேல வச்சு அவங்க பரிமாறுற விதத்துல தட்டெல்லாம் வச்சு பார்த்த உடனே சாப்பிடறவன் சொல்லிடுவான், ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா செஞ்சிருக்கீங்கம்மா. செஞ்சால் வேற யாருக்கும் இந்த பிரசன்ட் பண்ற ஆள் நல்லா பிரசன்ட் பண்ணிடுவான். பிசாசு நல்ல பிரசன்டர், நல்ல பிரசன்ட் பண்ணிட்டான். ஆனா அவன் அடிக்கிறது அத்தனையும் காப்பி, ஒண்ணு கூட ஒரிஜினல் கிடையாது. நீங்க எதை வேணா எடுங்க, பைபிள் தான் அதுக்கு பேஸாக இருக்கும். பைபிள் பேஸ் இல்லாம, பரலோகம் பேஸ் இல்லாம எந்த கிரியேஷனையும் பைபிள் உலகத்துல நீங்க பார்க்கவே முடியாது. இப்போ உலகத்தின் அரசாங்கங்களாக இருக்கட்டும், அதுல எழுத்தப்படுகிற சட்டங்களாக இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடியதான மக்களுடையதான செயல்பாடுகள், இன்வென்ஷன்ஸ், எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒண்ணு பைபிள் பேஸா இருக்கும், இல்ல இயற்கை பேஸா இருக்கும். ஏன்னா இயற்கை கர்த்தர் தான் படைச்சாரு, அங்க இருந்தா காப்பி அடிச்சிருப்பான். ஏதாவது ஒண்ணு இந்த காப்பியா தான் இருக்குமே, ஒரிஜினல் இருக்காது. இப்ப இந்த புரோட்டோகால் நம்ம சொல்லக்கூடிய இல்லையா, இதெல்லாம் பைபிள்ல ஆண்டவர் ராஜாவா உட்காந்துக்கிட்டு கீழே ஆட்கள் அனுப்பி என்ன செய்யறாரு, மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வச்சிருக்காரு, மெசேஞ்சர்னு ஒருத்தர் இருப்பான். அதுக்கப்புறம் வார் பண்றதுக்கு ஒருத்தர் வச்சிருக்காரு, யுத்தம் பண்றதுக்கு ஒருத்தர் வச்சிருப்பான். அதை தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மேல இருக்கிற தளபதி உட்காந்துக்கிட்டு கீழே இருக்கிறவங்கள தரைப்படை, அப்புறம் கப்பல் படை, விமானப்படைன்னு பிரிச்சு வச்சிருப்பாரு. நம்ம ஆண்டவர் வச்சிருக்காரு, அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காரு நம்ம ஆண்டவர். அதெல்லாம் பார்த்துதான் காப்பி அடிச்சு இதெல்லாம் நடக்குது. அப்போ இந்த 4 குதிரைகள் என்பது கர்த்தருடைய சித்தத்தை பூமியில செய்யக்கூடிய 4 ஆவிகள். இது பூமியில கர்த்தருடைய வேலையை செய்ய போகுது. இது எப்ப செய்ய ஆரம்பிக்குது அப்படிங்கறத தான் இப்ப நாம ஒரு வேதபாடமா பார்க்க போறோம். நீங்க எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. இப்ப வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இதோ இன்று ராத்திரி, இது ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம், சரியா? ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவன் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. இது எல்லாம் அப்படியே வெளிப்படுத்தல் 6ல இருக்குது. இது அத்தனையும் வெளிப்படுத்தல் 6ல இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் எது நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சிவப்பு குதிரை நிக்குது. என்னைக்கு? இந்த ராத்திரியில. அங்க இருக்க டேட்ல இருந்து, மந்த்ல இருந்து, வருஷத்துல இருந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பட் அதையெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப விளக்கி டீப்பா போகல, அது பைபிள் ஸ்டடி ஆயிரும், அதுக்குள்ள நான் போக விரும்பல. இந்த ராத்திரியில ஒரு சிவப்பு குதிரை மேல் ஏறி இருக்கிறவரை கண்டு, சிவப்பும் மங்கினமும் வெண்மையுமான குதிரைகள் நின்றது. அந்த ராத்திரியில அவங்க என்ன கர்த்தரை பார்த்து கேட்கிறாங்கன்னு பாருங்க. 12வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. அவன் கேட்கும் போது 70 வருஷம் முடிஞ்சிருச்சு.
அவன் கேட்கும்போது 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு அவன் கேட்கிறான், சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் யூதா பட்டணத்தின் மேலும் எருசலேமின் மேலும் எந்த மட்டும் நீர் கோபம் கொண்டிருப்பீர்? நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இது நடக்கிறது எந்தனா தரியு அரசாண்ட காலத்துல. குறிப்பாக 70 வருஷம் அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை கொடுத்தாரு. அவங்க போய் பாபிலோன்ல அடிமையா இருப்பாங்க. அந்த முடியும் போது இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆலயம் கட்டப்படுகிற காரியம், இந்த காரியங்கள் எல்லாம் செய்யப்படுகிறது சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவங்க கேட்கிறாங்க இந்த 70 வருஷமாய். ஆனா சகரியாவின் புஸ்தகத்தின் அந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 70 வருஷம் முடியும் போது ஏதாவது சிவப்பு குதிரையின் காரியம், அங்க இருக்கக்கூடிய மங்கிர நிறமுள்ள காரியம், வெண்மை குதிரை காரியம் தான் நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்கல. அது முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா செருபாபேல் வந்தாரு. 3 பேட்சா வருவாங்க. நெகமியா வருவாரு, செருபாபேல் வருவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்ரா வருவாரு. 3 பேட்சா வருவாங்க. அலங்கம் கட்டுவாங்க, ஆலயம் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் பிரதிஷ்டை ஆசாரியனை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஏதாவது சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கிர நிறம குதிரை, இதை பத்தின ஏதாவது விஷயம் நடந்துச்சானா எதுவுமே அந்த 70 வருஷத்துல நடக்கல. ஆனா இப்ப இவங்க கேட்கறது அந்த 70 வருஷத்தை பேஸ் பண்ணி. பைபிளை பொறுத்த வரைக்கும் வசனம் ஒன்னாக இருக்கும். அதை வச்சு கர்த்தர் பல காலகட்டத்தை குறித்து பேசுவார். 2 பேட்டர்னா பேசுவார், 3 பேட்டர்னா பேசுவார். அது எப்படிங்க எனக்கு புரியல அப்படின்னீங்கன்னா ஒரு வசனம் வாசிங்க. உங்களுக்கு இது வந்து இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா உங்களுக்கு புரிஞ்சுக்கிற எக்ஸ்பிளனேஷனுக்காக உங்களுக்கு சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஒரு தரிசனத்தை பாக்குறாரு. அந்த தரிசனத்தை பார்க்கும்போது ஒரு மிருகம் இருக்கு, 7 தலை இருக்கு. இதான் அவர் பாக்குறது. இதுக்கு விளக்கத்தை ஆண்டவர் சொல்றாரு. அந்த 7 தலைங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா 7 மலையையும் குறிக்குது, 7 ராஜாக்களையும் குறிக்குது. அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க 7 மலையை வச்சு தியானிக்கணும், 7 ராஜாக்களை வச்சு தியானிக்கணும். ஒரே தரிசனம் 2 அர்த்தத்தை கொடுக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 7 தலை அப்படின்னா 7 மலை. 7 மலைனா ரோம்ல இருக்கக்கூடிய 7 மலைகள், குயிரினல், விமினல், கேபிட்டலின், அவன்டின், பேலண்டின், சீலியன், எஸ்குயின் என்று சொல்லக்கூடிய 7 மலைகளை குறித்து கொடுக்கிறது. அதே நேரத்தில் 7 ராஜாக்கள் என்று. 7 ராஜாக்கள்னா என்ன? அந்தி கிறிஸ்துவின் சம்பந்தப்பட்ட 7 ராஜாக்கள், 7 சாம்ராஜ்யங்கள். அதாவது எகிப்து, அசிரியா, அப்புறம் வந்துட்டு பாபிலோன், அப்புறம் மேதிய பிஷர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள், கடைசியா அந்தி கிறிஸ்து. இந்த 7 சாம்ராஜ்யங்களை குறிக்கும். இதுல அந்த 7 தலையை பார்க்கும்போது இதுவும் தெரியணும், இதுவும் தெரியணும். இதை வச்சும் தியானிக்கணும், இதை வச்சும் தியானிக்கணும். ஒரு விஷன் 2 அர்த்தம் இருக்கு. ஆண்டவர் இப்படி நிறைய பேசி இருக்கிறார். பைபிள்ல நிறைய விஷயத்தை கத்தர் இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை வச்சு 2, 3 நிறைய பேசுவார். ஏன்னா அதனாலதான் அதுக்கு பேர் பரிசுத்த வேதாகமம். அதை ஏன் நம்ம வேதாகமம் சொல்றோம்னா, அதை தியானிச்சு நீங்க இந்த உங்க வாழ்நாள்ல தியானிச்சு முடிக்கவே முடியாது. அவ்வளவு மகத்துவம் அந்த வசனத்துக்குள்ள இருக்கு. அவர் எழுதின விதங்கள் இருக்குல்ல, பிரமிப்பா இருக்கும். எப்படி இப்படி ஒரு வசனத்தை எழுத முடியும் அப்படின்னா அது தேவனால மட்டும்தான் முடியும். தேவ ஆவி கொண்ட மனுஷங்களை வச்சு மட்டும்தான் அப்படி எழுதவே முடியும். அதனாலதான் இதுக்கு பேரு பரிசுத்த வேதாகமம். எந்த ஒரு புஸ்தகமோ அது எழுதுற நோக்கத்தை ஒண்ணுதான் சொல்லும். ஆனா இந்த ஒரு புஸ்தகம் மட்டும்தான் எல்லா காலகட்டத்துக்கும் அந்தந்த காலகட்டத்துக்குரிய நோக்கத்தை அதை சொல்லிக்கிட்டே வரும். அப்படி அவர் எழுதியிருப்பார். சோ இத தியானிச்சு முடிக்கவே முடியாது. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது, சகரியாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, அந்த 70 வருஷம் 24ஆம் தேதி தரியு ஆண்ட 2வது வருஷத்தை அப்படியே ஹிஸ்டரியில திருப்பி கொண்டாடுறார் ஆண்டவர். திருப்பி அப்படியே கொண்டாடுறாரு. இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 333ல அலெக்சாண்டர் வருவாரு பிசியில. இந்த பக்கம் 333ல பாத்தீங்கன்னா இவர் வருவாரு, கான்ஸ்டன்டைன் மன்னன் வருவாரு. அந்த பக்கம் 538ல பாத்தீங்கன்னா மேடியா பெர்ஷியா வரும். இந்த பக்கம் 538ல பாத்தீங்கன்னா ரிஃபார்மேஷன் ரோமன் எம்பையர்னு வரும். அந்த ஹிஸ்டரியும் இந்த ஹிஸ்டரியும் ஒன்னா கலப்பார் ஆண்டவர். காலகட்டத்தை கலப்பாரு. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அது அவ்வளவு அழகா ஆண்டவர் செய்வார். எப்படி நடக்கும், என்ன நடந்தது, அது எப்படி இப்படி எழுத முடியுங்கிறத பிரமிக்கவே. அதுதான் இதுதான் வேதம்.